ஸோ ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ என்னடா எப்போதுமே ப்ராடக்ட்டோட ரிவ்யூ கொண்டுட்டு வருவாளே, இன்றைக்கி என்ன இப்படி ஒரு டப்பாவை தூக்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ திஸ் இஸ் அ மாய்ஸ்சரைசர் ஃப்ரம் நியூட்ரிஜினா. ஸோ நியூட்ரிஜினாவில் பிரைட் பூஸ்ட் அப்படிங்கிற ஒரு சீரீஸில் ஒவ்வொரு சீரீஸில் அவங்க வந்து வச்சுருப்பாங்க. ஸ்கை ப்ளூ கலர், பிங்க் கலர், ரெட் கலர் ஆல்சோ இஸ் தேர் ஐ கெஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா சீரீஸில் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து பிரைட் பூஸ்ட் காம்போவில் உள்ளது. பிரைட் பூஸ்ட் சீரம், பிரைட் பூஸ்ட் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் இஸ் ஆல்சோ அவைலபிள்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் நாட் ஷுர். ஃபேஸ் வாஷ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் நாட் ஷுர். ஸோ அதில் உள்ளது தான் இது. மேலே உள்ள டப்பாவை வந்து நான் வந்து ஜஸ்ட் லாஸ்ட் இட். ஸோ நான் இதோட முழு ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் தம்ப்நெயிலில் போட்டிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி தான் இருக்கும். அதுக்கு உள்ளே இந்த மாதிரி ஒரு குட்டி கண்டெய்னருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு லிட் வச்சு அவங்க வந்து ப்ராடக்ட் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. விச் மீன்ஸ் இஸ் நத்திங் பட் இது ஒரு மாய்ஸ்சரைசர் தான். ஸோ மாய்ஸ்சரைசரே ஒரு மாதிரி பிங்கியாக இருக்கும். ஒரு மாதிரி பேபி பிங்க், இந்த மாதிரி ஒரு டிண்டட் சன்ஸ்க்ரீன் மாதிரி டிண்டட் மாய்ஸ்சரைசர் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ இது வந்து வெரி திக்காக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து காலையில் போட்டிங்க அப்படின்னா இட் மைட் பி நாட் குட். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்வெட்டியாக இருக்கும். ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ஏதோ பேரியராகவே இருந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நைட் ஏதாவது ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் போடுறீங்க, அவங்க ஸ்கின்னை வந்து நல்லா சீல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ரொம்ப குட், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்மெல் இருக்காது, அதுக்காக டிஸ்கஸ்டிங் ஸ்மெல் இருக்காது. ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஸ்மெல் இருக்கும். ஆக்னேஸை ட்ரிகர் பண்ணாது. பட் இட்ஸ் கிவ்ஸ் டூ ஆயிலினா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிலி லுக் கொடுக்குமா. ஸோ அதனால் ஆயிலி ஸ்கின் பீப்புள் வந்து மே ஹாவ் அ சான்ஸ் டு டசன் லைக் திஸ். பட் எனக்கு ஆயிலி ஸ்கின் தான், எனக்கு ஆக்னே போகிற ஸ்கின் தான். எனக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு யூஸ் ஆகிற மாய்ஸ்சரைசர் எல்லாமே எனக்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால இது வந்து ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கும் பெஸ்ட் அப்படிங்கிறதுனால நான் இதை வாங்கி யூஸ் பண்ணேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படியும் ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து சூட்டட் ஆக்குவேன் அப்படின்னா போட்டுட்டு நல்லா ஃபேன் முன்னாடி போய் உட்காந்துருவேன். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அண்ட் வந்து நான் இதில் வந்து நோட் பண்ணது என்ன அப்படின்னா, செட்டாஃபில் மாய்ஸ்சரைசர் வந்து நான் போட்டிருக்கேன். நான் நைட்டு வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே சீலிங் ப்ராப்பர்ட்டிக்காக மாய்ஸ்சரைசர் போடுறேன் அப்படின்னா இவன் எனக்கு வந்து இரிட்டேட் ஆக மாட்டான். என்னோடய ஸ்கின் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் போட்டால் இரிட்டேட் ஆகாது. பட் செட்டாஃபிலோட மாய்ஸ்சரைசர் போட்டால் இரிட்டேட் ஆகுது. ஸோ அப்போ தான் ஜஸ்ட் ஃபவுண்ட் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இது வந்து ரொம்ப நைஸ், இது வந்து இரிட்டேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்காது. நீங்கள் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் போட்டாலும் உங்கள் ஸ்கின் கூட மேட்சப் ஆகிக்கும், பைண்டப் ஆகிக்கும். ஸோ ஒரு மாதிரி இச்சினஸ் கொடுக்காது. அண்ட் கிவ்ஸ் அ வெரி டியூயி க்ளோயி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு க்ளோயி இருக்குங்க. நான் உங்களுக்கு க்ரீம் காட்டுறேன்ல, இந்த மாய்ஸ்சரைசர் மட்டுமே நீங்கள் போட்டுட்டு வெளியே போனாலே சம்திங் லைக் ஒரு மாதிரி கிளிட்டரியாக இருக்கும். I'll show you. Sorry. So look how glittery it gives. ஓகேவா? ஒரு மாதிரி கிளிட்டரியாக இருக்கா. நீங்கள் எவ்வளோ தான் இது தேய்ச்சாலும் லெட்ஸ் கம்பேர் டு இங்கே வர எனக்கு ப்ராடக்ட் இருக்குங்கிறது விசிபிளாக தெரியுதா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி மைல்டு போமோ கிரானட்டோட வாசம் கூட வருமா. ஸோ வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். போடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. ஸோ ஒரு நல்ல ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், நான் கொடுக்குற காசுக்கு அந்த ப்ராடக்ட் நல்லபடியாக இருக்கணும், நல்லபடியாக வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த நியூட்ரிஜினாவோட பிரைட் பூஸ்ட் காம்போவாக வாங்கினா மேபி ஆஃபர் போட்டிருப்பாங்க. நான் இதோட சீரமும் வாங்கினேன். இந்த சீரமோட ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, அது நான் வந்து ஃபைனலாக எடுத்துகிட்டு வரேன். பட் அது நான் ஆல்ரெடி ஒரு பாட்டில் முடிச்சுட்டு இன்னொரு பாட்டில் கூட வாங்கியிருக்கேன். ஸோ அதோட நான் ரிவ்யூவும் வரேன். ஸோ இந்த நியூட்ரிஜினாவோட இந்த பிரைட் பூஸ்ட் காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ டோன்ட் நோ ஹவு டு டிஸ்கிரைப் திஸ். ஓகே மை காட், ஸ்கை ப்ளூ வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. சன்ஸ்க்ரீன்லாம் ஒரு மாதிரி ஒயிட் காஸ்ட் கொடுக்கும். பட் திஸ் காம்போ பேக் இட்ஸ் ரியலி வெரி குட். ஸோ கிவ் அ ட்ரை. எனக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாய்ஸ்சரைசராவது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இட்ஸ் 15 grams 900 rupees. Okay, so it's best for your investment. So thank you so much for watching my video. So please subscribe my channel too. Bye.